2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trendy cause my body love it. Presta. Presta Premium Women's Wear. Let your body love it. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சன் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி தவிர பல பேட்டிகளும் கண்டிருக்கீங்களா சார்? அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். பேட்டி வந்து நான் பேக் தான் சார், நான் ஸ்க்ரீனில் வந்ததே கிடையாது, எப்போவுமே வந்த கிடையாது. QFR வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் வந்தது கிடையாது. பேட்டி வந்து ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு ரோல் ஆச்சு. எப்போனா 96 எலெக்ஷன்லையா 95 வந்து நியூஸ் டிவிஷன் ஃபஸ்ட்டு திறக்கிறாங்க. அப்போ தான் என்னையும் ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு ரோலில் போட்டாங்க. அப்போ நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண வந்தது ப்ரெஸ் மீட்டில். முக்கியமாக சோ சார், மூப்பனார் சார், கலைஞர் சார். இல்லை அவர் பேச மாட்டார், ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்கார்றது நமக்கு ஒரு பெருமை இல்லை. அப்படி ஒரு ஃப்ரண்ட் சீட் கிடைக்கும் நமக்கு சன் டிவிங்கிறதுனால. அங்கே உட்காந்து அவர் பேசுகிறத ரசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மூப்பனார் சாரில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். நான் முன்ன கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ சைக்கிள் சின்னம் இந்த இருந்தாங்க, ஃபஸ்ட் டைம் அவங்க லான்ச் பண்ணுறாங்க பார்ட்டி. எல்லோரும் ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் வெளில வந்து நிற்கிறேன், அங்கே ஸ்டாண்டில் ஒரு சைக்கிள் இருந்தது. நான் வந்து சார் எனக்கு ஒரே ஒரு ஷாட், நீங்கள் இப்படி சைக்கிளில் இப்படி உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஷாட் எடுக்கலாமா? எல்லோரும் என் கேமராமேன்லாம் திட்டினாங்க, நீங்கள் உததான் வாங்க போகிறீங்க, அவங்க ஆளுங்க விற்கிறாங்க வெளியில். அதெல்லாம் நான் கேட்குறேன், பண்ணால் பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிடிக்கலாம் இல்லை, ஸ்டாண்டை எடுத்து சைக்கிள் எடுத்து ஒரு ரவுண்ட் ஓட்டினார். அருமை. அவ்வளோ இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, எனக்கு கிடைச்சது சந்தோஷம், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். எஸ்என்ஜி டியூட்டி போடுவாங்க, அந்த எலெக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த போர்ட் டியூட்டி போடும்போது கனெக்ட் பண்ணி பேசுகிறது வெங்கையா நாயுடு சார், அப்போது முரசொலிமாறன் சார், இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணி பேசுறது கிடைக்கும். அந்த ஒரு 2 minutes சார் ஐம் ஹோல்டிங் த லைன், யூ கேன் ஆல்சோ ஹோல்ட் அப்படின்னு சொல்கிறதே நான் ஒரு பெருமையாக நினச்சிப்பேன். நானே இங்கேருந்து சத்தமாக சொல்லுவேன், ஐம் ஹோல்டிங் வெங்கையா நாயுடு சார் ஆன் த லைன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெருமை எனக்கு. இப்போ எல்லாருமே ஈஸி சார், அப்போ ரொம்ப யோசிச்சு பாருங்கள், இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். ஸோ அது ரொம்ப எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், இதெல்லாம் தானாக கிடச்சிது அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி முரசொலிமாறன் சார், அவருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அவர் சப்தஸ்வரங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பார். ஸோ கலாநிதி மாறன் சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரு குறையெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எங்கள் அப்பாவோட ஃபேவரட் ப்ரோக்ராம், அவர் எங்கேயும் போக மாட்டார், 10 மணி ஆச்சுன்னா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு உட்காந்துருவான்னு சொல்லுவார். ஸோ அவர் ரொம்ப இந்த பண்ண அதை எங்கிட்டே கூட அவர் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை லிஃப்ட்டில் ஒரு தடவை சந்திக்கும், ரொம்ப பர்டிகுலராக ஒரு பையன் பாடினது அந்த பாட்டை சொல்கிறாருன்னா பார்க்காம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த பையன் பாடினானே ரொம்ப நல்லா பாடினம்மா, ரொம்ப சின்ன பையன் சூப்பராக பாடினம்மா அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போல்லாம் நினச்சிப்பேன், சரி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த சமயத்தில் இருந்திருக்கு. நீங்கள் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஷோவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். ஷோ சார் எப்படி இருந்தது? ஷோ சார் ஆல்வேஸ் அ டெரர். என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஷோ சார் வந்து ஆச்சி மனோரமா ஆச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அவங்க 95 வந்து அவங்க 1000 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க, கின்னஸ்க்கு போச்சு. ஸோ அப்போ 1000 திரை கண்ட அபூர்வ ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அவங்கள வச்சு ஃபுல்லாக அவங்களோட ஒர்க் டாக்குமெண்ட் பண்ணி அவங்களோட இன்டர்வியூ பண்ணி வாக்கத்தான் மாதிரி இன்றைக்கி பண்ணுறாங்களே இந்த மாதிரியெல்லாம் அப்போவே பண்ணினோம். லிவிங்ஸ்டன் சார் தான் வந்து இன்டர்வியூ பண்ணார், அவங்கள இன்டர்வியூ பண்ணார். ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்கள பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சோ சார் அப்ரோச் பண்ணேன். அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவரோட. வா அப்படின்னு சொல்லிவிட்டு கேமரா எங்கே அப்படின்னு அவர் கேட்குறதே பார்க்கணுமே, அட்டா புட்டான்னு இருக்கும், அப்பாடே படன்னு வச்சாச்சா, சரி ஓகே ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கடன்னு ஆட்சி பற்றி 4 லைன் சொன்னார். சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துட்டார். நான் உடனே இன்னொரு கேள்வி என்ன சொல்லணுமோ ஐ டோல்ட் இட் ஒன் டைம், ஐ கான்ட் சே இட் அகேன் ஆர் தேர் இஸ் நத்திங் மோர் டு ஆட் அப்படின்ட்டார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக சோ சார் அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணது இங்கே ஜெயா டிவியில் மார்கழி மகோத்சவம் பண்ண ஆரம்பித்தப்போ தான் வந்து அவர் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணார்.
எவ்ரி இயர் கரெக்டாக அந்த ஒரு டிசம்பர் வரதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் 15 தேதி வாக்கில் கரெக்டாக துக்ளக் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துடும். சார் வந்து இன்விடேஷன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்விடேஷன் நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். நான் கொண்டு கொடுத்து அதை அவர் உட்காந்து பார்ப்பார், யார் யார் என்ன இன்னைக்கு அப்படிலாம் கேட்பார், யார் இல்லை ஏன் இல்லை எல்லாம் கேட்பார். கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. இன்விடேஷன் மட்டும்தான். ஒரு வாட்டி கூட அவர் வந்தது கிடையாது. பட் ஐ திங்க் டிவியில் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் ஒளிபரப்பும் போது பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் பார்ப்பார். அண்டு வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இது பண்ணும்போது தான் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஏன்னா உள்ளே அந்த வெளில போயிட்டேன், திருப்பி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, என்ன உன்னை பார்த்தா செட்டே நடுங்க தான், ஒரே கத்தரையா, எல்லாரும் கேமராமேன்லாம் ஓடுறாங்களாமேன்னு. இல்லையே சார் அதெல்லாம் இல்லைன்னு, எல்லாம் தெரியும் எனக்கு, அப்படியெல்லாம் இருந்தால் தான் வேலை நடக்கும், எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, குட் அப்படின்னாரு. சரி ஏதோ ஒன்று ஐ மீன் அவர்கிட்ட இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஐ செரிஷ் அ லாட். இயல்பாகவே உங்களுக்கு அதிகமாக கோவம் வருமா? செட்டில் வரும் சார், செட்டில் வரும். சரியாக நடக்கலைன்னா, டைமுக்கு நடக்கலைன்னா கொஞ்சம் இப்போல்லாம் இல்லை, அப்போது நிறையா வந்துட்டு இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை இப்படி தொகுத்து வழங்குறதுல சேலஞ்சஸ் இருந்தது அவங்களுக்கு? அப்போது நிறையா சார். அப்படியா? ஆமாம். ஏன்னா டைமுக்கு நடக்காதுங்கிறது ஒன்று. ஸோ நம்ம ஷெட்யூல் பண்ணது படி நடக்காது. சில பேர் நம்ம கரெக்டாக ஒரு டைமுக்கு கூப்பிட்ருப்போம். பெரிய யாராவது ரொம்ப பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு டைம் வாங்கியிருப்போம். கரெக்டாக நீங்கள் 3 மணிக்கு வாங்க சார், 5 மணிக்கு விட்டுருவோமோ, அந்த மாதிரி ஒரு நாளும் நடக்காது, நமக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் சமயத்தில் வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க, இல்லைம்மா எனக்கு டைம் ஆகிடுச்சு ஐ ஹேவ் டு கோம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட்டிவ் அது மாதிரி சேலஞ்சஸ் நிறையா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சம்ஹவ் இந்த பெண் ஆணுங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வேலை செஞ்சால் எல்லோரும் ஒன்று நினைக்கிறவனானாலும் சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எடுத்து பண்ண முடியாது இல்லைங்களா. ஒரு அளவுக்கு மேலே கத்த முடியாது, ஒரு அளவுக்கு மேலே ஆர்டர் பண்ணி இது பண்ண முடியாது. அவங்க திமிருன்னு நினச்சிப்பாங்க. நம்ம கான்ஃபிடென்ஸை நம்ம சொல்லுவோம், அங்கே பார்க்குறவங்க நமக்கு திமிருன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஒரு சேலஞ்சாக. பட் ஒரு பெரிய அட்வான்டேஜும் இருந்தது சார். என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து என்னை இவெல்லாம் ஒரு டேரக்டர் அப்படி ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. அது மேபி பிகாஸ் ஐ ஆல்சோ ப்ரூவ் தெம் தட் ஐ கேன் டூ சம்திங். ஏதோ பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்பினதுனால என்னை நம்பி விட்டாங்க. அதனால் அந்த பிரச்சனை வந்ததில்லை, ஆண் பெண்ணுங்கிற அந்த ப்ராப்ளம்லாம் வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி குட்டி சேலஞ்சஸ் வந்தது. தொழிலாக நான் 2000க்கு அப்புறம் நான் வெளியில் வந்து நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டிங்க்குனா சேலஞ்சு தான், கமர்ஷியல்ஸ் வாங்குறது சேலஞ்சு தான், ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் கூட எவ்ரிடே இஸ் அ சேலஞ்ச். அது போயிட்டு தான் இருக்குது. பட் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரீனர் ஐ திங்க் அது பார்ட் ஆஃப் த கேம். பழகிடுச்சு அவ்வளோதான். அது இல்லைன்னா போர் அடிக்கும். எல்லாம் சுமூகமாக நடந்துச்சுன்னா என்ன ஏதோ தப்பாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கு. உங்கள் அப்பாவோட பல திரைக்கலைஞரும் நெருக்கமாக பழகிருக்காங்க. ஆமாம். இதில் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க? நிறையா வந்தது வந்து பாலாஜி அங்கிள். அப்படியா? அவர் தான் நான் பார்த்து நிறையா பார்த்துருக்கேன். நாகேஷ் அங்கிள் அவர் வந்ததை விட நாங்கள் அங்கிள் வீட்டுக்கு போனது ஜாஸ்தி. அண்ட் கேபி அங்கிள் ஆஃப்கோர்ஸ், கேபி சார் வீட்டில் ராஜமாமி மீட் பண்ணதுக்கு போயிருக்கோம். கேபி அங்கிள் அப்பா வெளியில் மீட் பண்ணியிருக்காங்க, நிறையா வாட்டி வெளியில் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறது, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வர்றது, இந்த மாதிரி ரிமோட் சான்சஸாக யாரோ வந்திருக்காங்க சார். ஒரு முறை PS வீரப்பா சார் வந்திருக்காரு வீட்டுக்கு. ரொம்ப நான் என்னோட ரொம்ப சின்ன வயசில் எங்கள் பாட்டிலாம் போயிருந்தப்போ ஒரு தடவை வந்திருக்காரு. எனக்குலாம் பயம் அவர் பார்க்குறதுக்கு, ஐயோ இவரா அப்படின்னா. நிஜமாகவே பார்க்குறதுக்கே மேசிவாக இருப்பார், ஜெய்ஜான்டிக்காக இருப்பார் அவர் பார்க்குறதுக்கே. எங்கள் அப்பா அப்படி இருப்பார், பத்தலாவா. அவங்க பேர் பக்கத்தில் உட்காந்தாலே எனக்கு இன்னும் இது ஏதோ கடத் கஜன் இது மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய சின்ன நடிகர்கள் அப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ராமசாமி மாமான்னு ஒருத்தர் இருந்தார். நான் எப்போவுமே எம்எல்ஏவாக வருவார், இல்லைனா ஜட்ஜாக வருவார். ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருந்தார். சந்திரகாந்த் அக்கா அவங்க நிறையா வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஜெமினியில் வந்து நிறைய அந்த குட்டி நடிகைகள் நிறைய பேர் இருந்தாங்க. சகுந்தலா, சரோஜா, அந்த மாதிரி அவங்க எல்லாமும் நிறையா வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் எப்போவுமே உண்டு சார். அப்பாவுக்கு சுந்தரராஜன் சார், மேஜர் சார், கல்தூன் ஃபுல் ஷூட்டிங்கெல்லாம் அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் நான் ஒரே ஒரு தடவை சிவாஜி சார் நேரில் பார்த்துருக்கேன், அந்த கல்தூன் ஷூட்டிங்கில் தான். அப்படியா? ஒரு முறை தான். அதுக்கு முன்னையும் பார்த்ததில்லை, அப்புறமும் பார்த்ததில்லை. அந்த ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். வி கோபாலகிருஷ்ணன் சார் அவங்கெல்லாம், இதெல்லாம் அப்பாவோட சர்க்கிள். அதுக்கப்புறம் யாரும்
எங்கள் அம்மாவுக்கு அந்த டச்சே கிடையாது. எவ்வளோ தூரம் விலகி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. ஏன் வந்துருச்சுன்னா திருப்பி அப்பா அங்கே போய்ட்டு வரோன்னு பயம் எங்கள் அம்மாவுக்கு. பாலச்சந்தருக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி உங்கள் அப்பா உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? நிறையா சொல்லியிருக்காரு சார். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா யார்கிட்டையுமே வந்து அவ்வளோ அந்த ஃபிலிம் கனெக்ஷன் பற்றி பேச மாட்டார் என்ன தவிர. எங்கள் அக்காக்கெல்லாம் அது அவ்வளோ புரியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டில் புரியாது. எங்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த ஷூட்டிங் போது இப்படி ஆச்சு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவார். அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நான் கூட கேட்பேன், நீ வந்து எப்போவுமே வந்து அவங்களெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையாப்பா, எனக்கே வந்து அங்கிளை வந்து நான் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி, நீ எதுக்கு அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் கூட்டின்னு போகிற, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னா, அவர் என்ன இது நீ பாரு கல்யாணத்துக்கு கமல்ஹாசன் வருவான், ரஜினிகாந்த் வருவான், நீ வந்துன்னா எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி பண்ணுவார். பட் அங்கே போயிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும் கேபி சாரோட வீட்டுக்கு கல்யாணம்னா எவ்வளோ பேர் வருவாங்க அப்படி. பட் அதுலேயும் அவர் வந்து அப்பாவை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி பேசுவார். ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட் அவ்வளோ ஒரு பாண்ட் அவங்க ஷேர் பண்ணி. ஆமாம், அவ்வளோ பாண்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வளர்ந்த அப்புறம் வந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அது, அவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நிறையா பேசியிருக்காரு. அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ஷேர் பண்ணிக்க முடியாது. எங்கள் அப்பாவை ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டார். ஸோ ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் இல்லை. ஸோ கொஞ்சம் விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் நாகேஷ் பாலாஜியோட நீங்களே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க? நாகேஷ் அங்கிள் வீட்டுக்கெல்லாம் நான் போகும்போது அங்கிளோட பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். பாலாஜி அங்கிளோட நான் ஜாஸ்தி இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. ஒன்ஸ் தான், ஜஸ்ட் ஒன்ஸ். அது கூட ஒரு வாட்டி எங்கள் அப்பா எல்ஐசிலேருந்து நாங்கள் எங்கள் அப்பாவோட பிக் பண்ணிக்கிறதுக்கு, நான் அலங்காரில் சினிமா பார்த்துட்டு வரேன், அப்பா எல்ஐசிலேருந்து என்னை பிக் பண்ணிக்கிறேன், இறங்கி நடந்து வரோம் பஸ் ஸ்டாண்டுக்கு, பாலாஜி அங்கிள் காரில் போகிறாங்க. அந்த பக்கமாக நிறுத்திட்டு அவரோட டிரைவர் வந்து கூப்பிட்டார், பாலாஜி சார் கூப்பிட்றாரு, ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து கௌரவ பிஸ்தா, அதெல்லாம் வேணாம், நான் பஸ்ஸில் போய் நீங்கள் வந்து கட்டிட்டு நான் எனக்கு ஒரே ஆசை. அது பெரிய பிளைமவுத் கார் வச்சுருப்பார் அவர், அது ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளூ ஒயிட்டு, இப்படி பின்னாடி வாலெல்லாம் வச்சுருக்கும். பாப்பா பிளைமவுத் சுமாரி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனில் கூப்பிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. அந்த மாதிரி எங்கள் அப்பா அவர் ஒரு கேரக்டர். அவர் he always believed இந்த டேகை வச்சு என்கிட்ட யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மீன்ஸ் அவர்கிட்ட இந்த டேக் இருக்குது, இதை வச்சுன்னு எல்லாரும் வந்து என்னை கூப்பிட்டு போய் காட்டுங்க, என்ன அவர் மாதிரியே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருந்தார். நானே தான் சொன்னேன், நான் இதுக்கு முன்னே கூட சொல்லியிருக்கேன் பாரதி பாஸ்கர் பேசும்போது, நான் ஒரு கட்டத்தில் படிப்புலாம் வேணாம், ட்ராமா போயிடலாம், ட்ராமா எழுதலாம், ட்ராமாவில் நடிக்கலாம், இப்படிலாம் கிளம்பினேன். என்னை அவர் சொன்னால் திருந்த மாட்டேன்னு சொல்லி என்னை நாகேஷ் அங்கிள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தான் சொல்ல வச்சார். அங்கிள் தான் சொன்னார் என்கிட்ட. அது ரொம்ப கேஷுவலாக அப்படியே தொல்லை கையெல்லாம் போட்டு, அப்புறம்டா என்ன சாப்பிட்டியா நல்லா எல்லாமே கேட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னாரு. எல்லாம் அங்கிள் 10th முடிச்சிட்டேன், ப்ளேயில் நடிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ட்ராமாலெல்லாம் நடிக்கலான்னு சொல்லி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, போகலான்னு இருக்கேன். நான் ஒன்று சொல்கிறேன்டா, இந்த ட்ராமாவில் நடிக்கிற பொண்ணுங்களெல்லாம் எல்லோரும் எப்படி பேசுவாருங்கன்னு எனக்கும் தெரியும், உங்கள் அப்பனுக்கும் தெரியும். உங்கள் அப்பனுக்கு அதை தாங்குகிற சக்தி கிடையாது, அதனால் அது வேணாம், நீ படி அப்படின்னாரு. நான் ஒன்று என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா சொல்ல வேண்டியதை அவர் சொல்லியிருக்காரு. குவைட்டாக கேட்டு வந்தேன் அன்றைக்கி. இல்லைனா அன்றைக்கே 10வது படிப்பு விட்டு நானும் இந்த மாதிரி ட்ராமா சுற்றிருந்துருப்பேன். அதான் அவங்க அனுபவத்தில் அவங்க ஷேர் பண்ணது ரொம்ப டீசெண்டாக ஷேர் பண்ணார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு, எது சொல்லக்கூடாதோ அதை சொல்லலை. அந்த வயசுக்கு எனக்கு என்ன புரியணுமோ அதை கரெக்டாக சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்துருக்கோம். ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு ஹெட் ஒருத்தர் இருந்தார், ஒரு டாக்டர் சீதாவோட வெட்டிங்லலாம் ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருந்தார். அங்கிள் வந்து காலையில் முகூர்த்தத்துக்கு வந்துட்டு எங்களோடையே வந்து வீட்டில் வந்துட்டு திருப்பி சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு சேர்ந்து போய் அவ்வளோ க்ளோஸ் நாகேஷ் அங்கிள் அப்பா. எந்த காலகட்டத்தில் இதை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க? மியூசிக் ப்ரொடக்ஷனுங்கிறது சப்தஸ்வரங்கள் தான் நான் சொன்ன மாதிரி. நான் கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு அடையாளம், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சும்மா எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படி இல்லாமல் மியூசிக் பேஸ்ட் ஷோஸ் மட்டும் பண்ணலாம் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் மேக்ஸிமம் மீடியா ஆரம்பித்தோம். ஸோ அன்னிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஷோஸ் எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் மியூசிக்கோட. ஒரு லிட்டில் மாஸ்டர்ஸ்னு குழந்தைங்களுக்கு ஒரு டேலண்ட்டு, ராகமாலிகான்னா ஒரு இது மார்கழி மாவச்சம், கர்நாடிக் மியூசிக் ஐடல், ஹரியுடன் நான், இந்த மாதிரி எல்லாமே மியூசிக் பேஸ்டாக பண்ணணும். ஃபைன் ஆர்ட்ஸ், கல்ச்சர் அண்ட் மியூசிக் இது நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும்னு நினச்சது. ஐ திங்க் இது பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக அது தவிர எதுவும் பண்ணதில்லை, ஜஸ்ட் மியூசிக் ஒன்லி, அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இசைத்துறை சம்மந்தப்பட்ட பல தகவல்களை நீங்கள் மேடைகளில் வந்து பகிர்ந்துக்கிறீங்க. முதல்ல நீங்கள் கேட்டதில் உங்களை ஆச்சரியப்படுத்திய தகவல் இது இசை சம்பந்தமாக? கவியரசரை பற்றினது, கண்ணதாசன் பற்றி.
கவியரசரை பற்றின தகவல்கள் எனக்கு அதிகமாக சொன்னது முதல்ல எம்எஸ்வி சார். எம்எஸ்வி சாரோட ஒரு பெரிய சீரீஸ் ஒன்று நான் ஒர்க் பண்ணேன். 13 வாரம் பண்ணினோம். அந்த 13 வாரத்தில் 2 கவிஞர்களை பற்றி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஒன்று பட்டுக்கோட்டையார், இன்னொரு கவியரசர். பட்டுக்கோட்டையார் ரெப்பர்டாயர் பெருசு கிடையாதுங்கிறதுனால ஒரு 2 எபிசோடு. கவியரசரை பற்றி அவர் சொல்ல 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 எனக்கு அப்படியே பித்து பிடிச்சிருச்சு. எப்படி இப்படி ஒருத்தரால் எழுத முடியும்? எப்பவுமே அவர் கவிதைக்கு நான் அடிமைதானாலும் அது அவர் எழுதின விதம், அவர் எழுதின ஸ்பீடு, அவர் கோச்சிட்டு எழுதி போட்டார் அப்படின்னு சொல்கிற பாட்டெல்லாம் இப்படி இருக்குன்னா அப்போ அவர் ரசித்து எழுதின பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி யோசித்து யோசித்து எனக்கு அப்படியே கவியரசர் மேலே பித்து பிடிச்சிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் எம்எஸ்வி சார் தான். அண்ட் ஆல்சோ அவர் உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப எமோஷ்னல் பர்சன் எம்எஸ்வி சார். சென்ஸ் அப்படி சொல்லுவார். அவர் சொல்லும்போது அவர் கண்ணு கலங்கும், நம்ம கண்ணும் கலங்கும். ஆசையாக சொல்லுவார், குழந்தை மாதிரி கதையாக சொல்லுவார். ஸோ ஆக்சுவலி எனக்கு அந்த கதைகள் தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. அவர்கிட்ட நான் கேட்ட அந்த முதல் கதை, அவர் என்கிட்ட சொன்ன கதை தான் இந்த ஆரம்பி சாரோட தான் அந்த சட்டி சுட்டதோட கதை தான் சொன்னார் எனக்கு. அவர் ஆரம்பி பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாராம் ஆலயமணி படத்துக்கு. பாட்டு வேணுங்கன்னா கண்ணாசி இன்றைக்கி வரல, நாளைக்கு வரல தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் ஒரு நாள் புட்டுன்னு ஆரம்பி சார் நேராக கவியர் சார் வீட்டுக்கே போயிட்டாராம். என்னண்ணே நானும் பாட்டு கேட்டே இருக்கிறேன், நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறதுன்னு. இப்போ யோசிக்க வேணாமப்பா, ஒரு பெரிய சுச்சுவேஷன் சொல்லியிருக்கேன், நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் யோசிக்க வேணாண்ணே, சட்டி சுட்டுச்சு கை விட்டுச்சுன்னு என்னதான் எழுதி கொடுங்கண்ணேன்னா அதையே அப்படியே பல்லவியாக வச்சிட்டாராம். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கேட்டதடா, இதுதான் பல்லவி அப்படின்னாராம். எனக்கு இதை கேட்ட உடனே ஆனால் இந்த பாட்டு அவர் படத்தில் வரல. அது கேட்ட உடனே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. இப்படி எல்லாமே ஒருத்தர் பாட்டு எழுதுவாங்க. பாட்டு உங்களுக்கே தெரியும், கம்போசிங்னா போய் ரூம் போட்டு யோசிச்சு அவர் எல்லா பாட்டும் இப்படி தான் எழுதியிருக்காருங்கிறத எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொன்னதுன்னா கங்கை அமரன் சார் தான். அவருடைய பயணத்தில் அவர் சொல்லுவார், நாங்கள் இப்படி எழுதினோம், இப்படி தான் நாங்கள் போட்டோம், இந்த பாட்டு இங்கேருந்து தான் நாங்கள் கம்போஸ் பண்ணோம், இப்படி தான் இந்த டியூன் வந்தது, எங்கள் அம்மாவோட பாட்டு அப்படின்லாம் அவர் சொல்லுவார் பாருங்கள். அது சான்ஸே இல்லை. அவர் ஒரு கிரேட் ஸ்டோரி டெல்லர். அவர்கிட்டேருந்து கேட்டு 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 தான் ஒருத்தர் மேலேயும் நமக்கு மரியாதை அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ 2 பேர் முக்கியமாக, ஒன்று எம்எஸ்வி சார் சொன்ன கதைகள், இன்னொன்று அமர் சார், அப்புறம் மனோபாலா சார். அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த கதைகள்லாம் நிறையா சொல்லுவார். கண்ணதாசன் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை சார், நான் அவர் 81 இறந்து போனார். 81 நான் ரொம்ப சின்ன பொண்ணு, 10 வயசு எனக்கு. அப்போது பார்க்கவே வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் வெரி கவியரசர்னால் எனக்கு என்ன சொல்கிறது, அவர் பாட்டை பற்றி பேசணுன்னா எவ்வளோ நேரம் வேணால் பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் சும்மா கூகுள் சர்ச் பண்ணாலும் வந்துடும், ஒரு 10 வரும் நான் கவியரசரை பற்றி பேசினேன். அது ஒரு ஃபினாமினல். அந்த மாதிரி எப்படி எழுத முடியும்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். நீங்கள் சந்தித்து பேசிய பாடலாசிரியர்கள் யார் யார்? சந்தித்து பேசினது ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. வைரமுத்து சார் 2-3 சந்தர்ப்பத்தில் சந்திச்சிருக்கேன். புலமை பித்தன் சார் நிறையா பார்த்துருக்கேன். அதுக்கு காரணம் சினிமா பாட்டில் அவர் அப்போது அதிமுகவுக்கு கொள்கை பாடல்கள் எழுதிட்டு இருந்தார். அப்போ நான் ஏடிஎம்கேக்கு பிரச்சார படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு, அம்மா இருந்த சமயத்தில். ஸோ அப்போ புலமைத்தனையோட நிறைய அரசியல் ஈடுபாடு உண்டா உங்களுக்கு? இல்லை, நிகழ்ச்சி துவப்பாக தான். இல்லை நிகழ்ச்சிக்காக தான். அவங்க ஏடிஎம்கே ஃபிலிம்ஸ், நான் சன் டிவியில் இருந்தப்போ டிஎம்கே ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் சாரோட ஃபர்ஸ்ட் மேயர் எலெக்ஷனோட ஃபுல் கேம்பெயின் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். ஸோ புலமை பித்தன் சார் சந்திச்சிருக்கேன். கவிஞர்கள்னு பார்த்தா ஆக்சுவலாக அவ்வளோதான் சார், வேறு யாரும் பெருசாக சந்தித்ததே கிடையாது. ஜெயலலிதா சந்திச்சிருக்கீங்களா? அந்த இதில் சந்திப்புன்னு சொல்லிட முடியாது. அது எங்கேயோ ஒரு தூரக்கா அவங்க இருந்தாங்க, நாங்கள் இங்கே இருந்தோம். கமாண்டோஸ் இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க லேடி கமாண்டோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மெல்லிசை மன்னரோட உங்களுக்கு இருந்த இன்டராக்ஷனில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னு என்ன சொல்லலாம்? அவர் எங்களோட ராகமலிகாவுக்கு வந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவர் லாங்காக. ஆக்சுவலாக நான் சப்தஸ்வரங்கள் இருந்தப்போ அவரை கூப்பிட்டப்போ அவரால் வர முடியாமல் போச்சு. ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் அவருக்கு அன்றைக்கி உடம்பு முடியல, அன்றைக்கி வரல. ஸோ வேறு யாரையோ கூப்பிட்டேன். ஸோ ராகமலிகாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்தார். எந்தெந்த இசையமைப்பாளர்களுடைய காதலி நீங்கள்? ஃபஸ்ட்டு ஜி ராமநாதன் சார், ஆல்வேஸ். அவரோட ஜீனியஸ் இன்னைக்கு வரைக்கும் யாரும் மேட்ச் பண்ணல, அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது.
ரொம்ப அபூர்வமான கம்போசிஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாடல்கள் எது? அபூர்வமான காம்போசிஷன்னு சொல்கிறத விட எந்த மியூசிக்லையும் இல்லாத டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். 2-3 சொல்கிறேன், டக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப ரேராக இருக்கும். இது வந்து ரெகுலராக நீங்கள் கேட்குற மாதிரி இருக்காது.